தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இதிமத்வான சஞ்சதே அப்படின்னு சொல்லி சொல்ற. தத்துவவித்து அப்படின்னு சொல்லி சொல்ற. தத்துவவித் அப்படின்னு சொல்லி சொல்ற. தத்துவவித் அப்படின்னா யார் உனக்கு தத்துவம் தெரிஞ்சிருக்கோ, தத்துவம்ன்றது என்னது, யார் உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல பற்று இல்லாம கடமையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். பற்று இல்லாம கடமை பண்றதுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் இப்ப நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சோ கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது லைட் ஆன் பண்றேன், ஹார்ன் அடிக்கிறேன் இல்லையா, பின்னாடி என்ஜின்ல இருந்து என்ன சொல்றது, புகை, ரேடியேட்டர்ல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. அது மெக்கானிசம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன பண்றது கிடையாது, லைட்டுக்குள்ள புகுந்து நான் லைட் ஆன் பண்றது கிடையாது. இல்ல ஒரு ஏசிக்குள்ள புகுந்து நான் ஏசியை ஆன் பண்றது கிடையாது. ஒரு ஹார்ன்குள்ள புகுந்து நான் என்ன பண்றேன், சப்தத்தை உருவாக்குறது கிடையாது இல்லையா. அதாவது மெக்கானிசம் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, அந்த கம்பெனி ஓனர் செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்ணணும், உட்கார்ந்துட்டு அந்த கார்ல நான் என்னோட இடத்துக்கு போய் சேர்ந்தா போதும். எப்பயாவது ரிப்பேர் வருதா, ரிப்பேர் வரும்போது மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த காரை கொஞ்சம் சரிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் கார் அதோடைய வேலை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த காரை வச்சுக்கிட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுடைய இலக்கை எங்க அடையணுமோ அதை பார்த்துட்டு போங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் காரையே நோண்டிட்டு இருக்கிறது, காரையே தொடச்சிக்கிட்டு இருக்கிறது, காரையே பார்த்துட்டு இருக்கிறது, இது நம்ம வேலை கிடையாது. காரை வாங்கினுடைய வேலை என்ன அப்படின்னா, காரை தொடச்சிக்கிட்டு காரை பார்த்துக்கிட்டு நான் தான் இதை பண்றேன், நான் தான் அதை பண்றேன்னு காரையே டிசைன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம வேலை கிடையாது. அந்த காரை உபயோகப்படுத்தி நம்முடைய இலக்கை அடையணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதான் இங்க சொல்றாரு, நாம் இந்த உடம்பை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு கருவிதான். இந்த உடம்பு மேல அவ்வளவு பற்றுதல் வச்சுக்க அவசியம் கிடையாது. இந்த கருவியை நீங்க எதற்காக உபயோகப்படுத்தணுமோ அதற்காக உபயோகப்படுத்த ஆரம்பிங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. என்ன சொல்றாரு, தத்துவவித்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இது பொதுவா தத்துவவித்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த உடம்பை என்ன பண்ணாதீங்க, ரொம்ப பற்றுதலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு.